வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்து பணத்தை ரெடி பண்ணிட்டான், நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் போக போகிறோன்னு விஜயா ரொம்ப உற்சாகமாக மனோஜ் கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. மனோஜுக்கும் அப்படியா, எங்கிட்ட எதுவும் கேட்க மாட்டான்ல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு மனோஜ். அந்த நேரம் ரோஹிணி அங்கே வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு அவரை கூப்பிட, இப்பதான் எங்க வீட்டு பிரச்சனையே சரியாக போகுது, இந்த நேரத்துல நான் உன் கூட வந்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு முத்து பணத்தை ரெடி பண்ண விஷயத்த அவங்க அம்மா சொன்னதை எல்லாம் சொல்லிடுறாரு. ரோஹிணியும் பயங்கர அப்செட்டோட வீட்டுக்கு வர்றவங்க சிந்தாமணியை பார்க்கலான் இருக்காங்க. சிந்தாமணியை நேரில் வந்துட, ஆண்டி அவங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தாதான் என்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த வீடு கிடைக்கவே கூடாது, நான் மனோஜ் கூட சேர்ற வரைக்கும் அவங்க இப்படியே தான் கஷ்டப்படணும், அந்த முத்து வேற பணத்தை ரெடி பண்ணிட்டான், எப்படியாவது இதை தடுத்துருங்கன்னு சொல்ல, சிந்தாமணிக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கு இந்த நியூஸ், அதை நான் பார்த்துக்கிறேன் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் ரோஹிணியோட அம்மா வெளியே வந்தவங்க நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பணம் அங்கே போனால் தானே அவங்களுக்கு வீடு கிடைக்கும், பணம் அங்கே போகாதே அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது ஆண்டி, ஆனால் நான் மனோஜ் கூட சேர்ற வரைக்கும் அந்த வீடு அவங்களுக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்னு ரோஹிணி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல, நீ கவலையை விடு ரோஹிணி, நான் பார்த்துக்கிறேன், நான் வரேன்னு கிளம்புறாங்க சிந்தாமணி. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குது, அதனால வந்த வேலையை விட்டுட்டு கிடைச்ச வேலையை தூக்கிட்டு கிளம்புறாங்க சிந்தாமணி. அது வரைக்கும் நின்று கேட்டுக்கிட்டு இருந்த ரோஹிணி அம்மா சிந்தாமணி கிளம்புனதும் டக்குன்னு அவங்களும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. வெளியே வர சிந்தாமணி கொஞ்சம் கூட டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் அவங்க அல்லக்கைங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏய் ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு, எல்லாரும் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு அவங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. சில டீட்டெயில்ஸ் பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து முடிச்சுட்டு புரியுதா அப்படின்னு சிந்தாமணி ஃபோனை வைக்கிறாங்க. முத்து பணத்தை ரெடி பண்ணிட்டான்றதுல ஏக கடுப்பு, எப்படியும் வீடு கையை விட்டு போயிடக்கூடாதுன்ற முடிவோடு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோஹிணி உள்ளர வந்து நிற்க, கிரிஷ் அவரோட புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ளர போகிறாரு. உடனே அவங்க அம்மா, ரோஹிணி இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்றாங்க. விஷம் மிருக மாதிரி எதிரில் நிற்கிற மகளை அருவருப்போட பார்த்துட்டு அவங்க சொல்ல, என்னது அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. சம்மந்தி வீடு அவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறியே, இதெல்லாம் ரொம்ப தப்புடி அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. அந்த வீட்டை விட்டு என்ன விரட்டினாங்கல்ல, அது தப்பு இல்லையா அப்படின்னு ரோஹிணி கேட்க, அதுக்காக அப்படின்னு பாட்டி குரலை உயர்த்தி கேட்க, உள்ளார போயிட்டு இருந்த கிரிஷ் அப்படியே நின்று திரும்பி பார்க்குறாரு. அவங்க இப்படி கஷ்டத்தில் இருக்கும்போது நீயே இப்படி பண்ணனா எப்படிடி? முத்து மீனா பாவம் கஷ்டப்பட்டு பணத்தை ரெடி பண்ணி இருப்பாங்கல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அவங்களுக்கு பாவம் பார்க்கறத நிறுத்து, அவங்களால தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன்னு சொல்ற ரோஹிணியோட முகம் எவ்வளவு கொடூரமா கேவலமா இருக்குன்னு சொல்ல வார்த்தையே இல்லை. நான் சொல்றத கேளு கல்யாணி, உனக்கு இந்த சிந்தாமணி சகவாசம் வேண்டாம், அந்த பொம்பளைய பார்த்தா நல்லவளா தெரியல, நான் சொல்றத கேளுங்கிறாங்க அவங்க அம்மா. யார் கூட பழகணும் பழகக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நான் சொல்றத மட்டும் நீ கேட்டா போதும், போய் வேலையை பாரு அப்படின்னு ரோஹிணி அவங்க அம்மாவோட வாயை அடைச்சிட, அவங்களும் அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பி போகிறாங்க. ஒரு ரோட்டில் இருந்து மீனாவும் ஸ்ருதியும் சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. மீனா அங்கே ஓரமாக நிறுத்தியிருக்க அவங்க வண்டியை வந்து எடுக்க, ஸ்ருதியும் பின்னாடி ஏறி உட்காடுறாங்க. வண்டி உயிங்கின்ற சத்தத்தோட அங்கேருந்து கிளம்புது. நைட் ஆகுது. மீனா மொட்டை மாடிக்கு தண்ணி தெளிச்சிட்டு இருக்காங்க தூங்க போகிறதுக்காக. அப்போ முத்து கையில் அந்த பேக்கோடு வர்றாரு. என்னங்க பேக் எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்னு மீனா கேட்க, அதான் மீனா அந்த 10 லட்சம் ரூபாய் அப்பா கிட்ட கொடுத்துருந்தேன், அவரு என்கிட்ட கொடுத்து பத்திரமா வையினாரு, இந்தா அப்படின்னு மீனா கையில கொடுக்குறாரு முத்து. மீனா ரொம்பவே நெகிழ்ச்சியோட முத்துவோட முகத்தையே பார்த்துட்டு இருக்கவங்க பேக்கை கையில வாங்கி திறக்கிறாங்க. பணக்கட்டுகளை கையில எடுக்கிறவங்க அப்படியே அதையே பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்க. முத்து அவங்க முகத்துக்கு முன்னாடி கையாட்டி என்னன்னு கேட்குறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் 1 லட்சம் ரூபாய முழுசா கூட பார்த்தது இல்லைங்க, அதுதான் இப்படி பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்றாங்க மீனா. சிரிக்கிற முத்து, இனிமே எல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம் மீனா, நாளைக்கு இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு போயிடு, ஏலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போயிடணும், நான் நேராக போய் தன்ராஜ் சாரை பார்த்து மீதி பணத்தை வாங்கிக்கிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு முத்து சொல்ல, அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க மீனா. ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்ல, எதுக்குன்னு கேட்குறாரு முத்து. அந்த பழைய வண்டிங்கெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு மீனா சொல்ல, உனக்கும் என் மேலே நம்பிக்கை இல்லையா மீனா
அப்படின்னு முத்து ஆதங்கத்தோட கேட்க, ஐயையோ, எனக்கெல்லாம் உங்க மேல நம்பிக்கை இருந்துச்சுங்க. ஆனா வண்டிங்க மேலதான் நம்பிக்கை இல்ல. அன்னைக்கு செல்வண்ணங்கிட்ட பேசும்போது கூட சொன்னாரு, அதெல்லாம் ரொம்ப பழைய வண்டிமா, வேலைக்கு ஆகுமான்னு தெரியலன்னு சொன்னாரு. அதுதான் நான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா பரவாயில்ல, அதை கூட நீங்க ரெடி பண்ணி இவ்வளவு பணம் வர்ற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு மீனா ரொம்பவே அட்மையர் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த முத்து கையை வச்சா அது ராங்கா போகாது மீனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மெல்ல அவரு பக்கத்துல வர்றாரு மீனா கிட்ட. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வாளியை எடுத்து ஓரமா வைங்க, நான் பணத்தை கொண்டு போய் கீழே பத்திரமா வச்சுட்டு வரேன் அப்படின்னு மீனா கீழே இறங்குறதுக்கு, அப்படியே எனக்கு வரும்போது ஒரு காஃபிங்கிறாரு முத்து. சாப்பிட்ற நேரத்துல எதுக்கு காஃபி, நான் தோசை ஊற்றி எடுத்துட்டு வரேன்னு போறாங்க மீனா. சரி அப்படின்னு பக்கெட்டை தூக்கிட்டு ஓரமா வைக்க போயிட்டு இருக்காரு முத்து. அடுத்த நாள் காலையில மீனா கிளம்பி அவங்க வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ரோட்ல. அப்போ அவங்கள இடிக்கிற மாதிரி ஒரு ஆட்டோ வர, ஏய் அறிவில்ல, பார்த்து வர மாட்ட அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதே உள்ளர நிறுத்துன்னு சொன்ன 2 பேரும் இறங்கி மீனா கிட்ட ஓடி வர்றாங்க. அதுல ஒரு ஆள் மீனா பக்கத்துல வந்து கழுத்துக்கிட்ட கத்திய கொண்டு போறாரு. ஏய், சத்தம் போட்டா கழுத்தை அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மீனா ஆட்டோக்காரரை பார்த்தவங்க பயந்து போய் இங்கே பாக்குறாங்க. ஏய், என்ன பண்ற அப்படின்னு அவங்க கிரீச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் இன்னொரு ஆள் அவங்க பெட்டியை திறந்து பணத்தை எடுத்துட்டு இருக்காரு. ஏய், பணம் இங்கே இருக்குடா அப்படின்னா அந்த ஆள் பேக் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏய், வந்துருச்சுடா, பணம் கிடைச்சிருச்சுடா, வாடா வாடா போலாம் அப்படின்னு அந்த ஆள் சொல்ல, மீனா வண்டியை விட்டு இறங்கிட்டு, ஏய் ஏய் இந்தாங்கடா, ஐயோ என் பணம்ன்ட்டு வண்டியை ஸ்டாண்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள 2 பேரும் ஆட்டோவில் ஏறி, அண்ணா வண்டி எடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் ஏய் நில்லுங்க, என் பணம் பணம் யாராவது பிடிங்க, ஏய் நில்லுங்கடா, என் பணம், ஐயோ ஐயோ பணம், ஐயோ என் பணம் பிடிங்க பிடிங்க அப்படின்னு கத்திக்கிட்டே மீனா ரோட்ல ஓடுற மாதிரி கையை நீட்டிக்கிட்டு எழுந்து உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. சுத்தி வர ஒரே இருட்டா இருக்கு. அப்போ கனவு போல, ஐயோ என் பணத்தை எடுத்துட்டு ஓடுறான் அப்படின்னு மீனா கத்திக்கிட்டு இருக்க. பக்கத்துல படுத்திருக்க முத்து எழுந்து உட்கார்றாரு. யாராவது பிடிங்கல, என் பணத்தை எடுத்துட்டு ஓடுறான் அப்படின்னு மீனா கையை நீட்டிக்கிட்டே அதே இடத்துல உட்கார்ந்துருக்க. முத்து சுத்தி முத்தி பார்த்துட்டு கண்ணை தேய்க்கிறாரு. பிடிங்க, அவங்கள பிடிங்கல, பணத்தை எடுத்துட்டு போறானுங்க அப்படின்னு மீனா சுயநினைவு இல்லாம கத்திக்கிட்டு இருக்க. மீனா மீனா இங்க பாரு, என்னாச்சு, என்ன பணம், ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற, என்ன அப்படின்னு முத்து மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு கேட்டுட்டு இருக்காரு. மீனா முத்துவை வெறிச்சு பார்த்துட்டு அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு மெதுவா கையை இறக்குறாங்க. இந்தா தண்ணிய குடி முதல்ல அப்படின்னு திகிலோட உட்கார்ந்துருக்க மீனா கையில தண்ணிய குடுக்குறாரு முத்து. மீனா எதுவும் புரியாம அவரை மலங்க மலங்க பார்த்துட்டு இருக்க. இந்தா தண்ணிய குடி நீட்டுறாரு. மீனா மெதுவா பிடிக்க, புடி குடிங்கிறாரு. மீனா ஒரு முடக்க குடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்க. முத்து பாட்டில கையில வாங்கி மெதுவா மூடுறாரு. மீனா பெருமூச்சு விட்டுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்க. என்ன, ஏதாவது கெட்ட கனவான்னு முத்து கேட்குறாரு. அப்படின்னு மெதுவா தலையாடுறாங்க. ஆமாங்க, ரொம்ப பயங்கரமான கனவு அப்படின்னு மீனா சொல்ல, என்ன கனவுன்னு கேக்குறாரு முத்து. நான் பணத்தை எடுத்துக்கிட்டு வண்டியில வந்துகிட்டு இருந்தேன். அப்ப யாரோ 2 பேரு ஆட்டோல வந்து என்னை வழிமறிச்சு என்கிட்ட இருந்த பணத்தை தூக்கிக்கிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. முத்து கண்ணை கூட இமைக்காம பார்த்துக்கிட்டே இருக்காரு. நான் துரத்திக்கிட்டே போறேன், ஆனா என்னால எதுவும் பண்ண முடியலைங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு முத்துவோட பேச்சுக்காக எதிர்பார்க்குறாங்க. முத்து எதுவும் பேசாம அப்படியே உட்கார்ந்துருக்க. பணத்துக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, அந்த பணத்தை யாரோ தூக்கிக்கிட்டு போற மாதிரி கனவு வந்துச்சு, எனக்கு இப்ப கூட சொல்லும் போது கையெல்லாம் நடுங்குது அப்படின்னு மீனா சொல்ல, மீனா நீ பணத்தை பத்திரமா வச்சிருக்கணுங்கிற யோசனையிலேயே படுத்திருக்கிற, அது அப்படியே கனவா வந்திருக்குது, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ ரொம்ப யோசிக்காம பேசாம படுத்து தூங்கு அப்படின்னு முத்து சொல்ல, மீனா தயக்கமா பார்த்துக்கிட்டே, இல்லைங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கரெக்டா இந்த நேரத்துல இப்படி ஒரு கனவு வந்திருக்கு, அப்படியே நடக்க போறத கண்ணால பார்த்த மாதிரி இருக்கு, கடவுள் தாங்க நமக்கு ஏதோ அறிகுறி காட்டுற மாதிரி தோணுது அப்படின்னு மீனா சொல்ல, முத்துவும் யோசனையா உட்கார்ந்துருக்காரு. விடியற் காலையில கண்ட கனவு நிஜமா நடக்கும்னு சொல்லுவாங்க, அதுதாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, இந்த கனவு நிஜமாகுதோ இல்லையோ அந்த சிந்தாமணி நம்ம வீட்டை எப்படியாவது அடையணுங்கிற கனவுல இருக்கிறா. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது, பணத்தை எப்படி சம்பாதிக்கணுங்கிறது முக்கியம் இல்ல, அந்த பணத்தை பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும் அப்படிங்கிறாரு முத்து. ஆமாங்க, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்,
அப்படின்னு மீனா சொல்ல, நாம எப்படியாவது பணத்தை கொண்டு வந்து வீட்டை மீட்டுருவோன்னு சிந்தாமணிக்கு தெரியும். அவ கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டா. இவ்வளவு தூரம் பண்ணினவ நாம பணத்தை கொண்டு போய் கட்டிடக்கூடாதுன்றதுக்காக ஏதாவது பிளான் பண்ணுவா. அவ ஆளுங்களை வச்சு நம்மள ஃபாலோ பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, நீங்க சொல்றது எல்லாம் சரிதான். அவ நாம பணத்தை கட்டாம இருக்கிறதுக்கு, கட்ட விடாம பண்றதுக்கு என்ன வேணாலும் செய்வா. இப்ப என்னங்க பண்றதுன்னு கேக்குறாங்க மீனா. அதுதான் உனக்கு கனவுல வார்னிங் வந்திருக்குல்ல மீனா, இத நமக்கு கடவுள் கொடுத்த வார்னிங்கா எடுத்துக்குவோம். அதுக்கு ஏத்த மாதிரி நாம பிளான் பண்ணுவோங்கிறாரு முத்து. மீனாவும் அப்படின்னு ஒத்துக்க, முத்து யோசனையா அப்படியே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. ஒரு வழியா அடுத்த நாள் பொழுது விடியுது. இன்னையோட இந்த வீட்டு கதைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவாங்கன்னு நினைக்கிறோம். அங்க ஆக்ஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு 2-3 பேர் வந்து ஒரு டேபிளில் பேப்பர்ஸ் எல்லாம் அடுக்கிட்டு சேரை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. வெளியே சிந்தாமணி நிற்கிறவங்க எட்டி பார்த்துட்டு மறுபடியும் ஃபைனான்சியர்கிட்ட வர்றாங்க. அங்கே ஃபைனான்சியர் அவரோட காரில் நிற்க, அவர் பக்கத்தில் அவரோட பிஏ நின்றுட்டு இருக்காரு. சிந்தாமணி கூட அவங்களோட பர்சனல் அசிஸ்டண்ட் மெயின் அல்லக்கை நிற்கிறாரு. எட்டி பார்த்துட்டு வர சிந்தாமணி, சார் வந்திருக்கவங்கலாம் நம்ம ஆளுங்க தானே? வெளியே ஆளுங்க யாரும் வரலல்ல? புதுசா யாராவது வந்து ஏலத்தை ஏத்தி கேட்டுற போறாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அது எப்படி நான் வர விட்டுடுவேன்? வரப்போறது எல்லாமே நம்ம ஆளுங்க தான். நான் சொன்ன விலைக்கு தான் அவங்க கேட்பாங்க. அதனால நீங்க நினைக்கிற விலைக்கே அந்த வீட்டை வாங்கிடலாம். நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும்னு ஃபைனான்சியர் சொல்ல, சிந்தாமணி சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருக்காங்க. எனக்குன்னு நிறைய வீடுங்க இருக்கு. நான் நினைச்சா இதை விட பெரிய வீடு கூட வாங்கலாம். ஆனா அந்த முத்து, மீனா, என்னை எதிரியா நினைக்கிற விஜயா, இவங்கெல்லாம் தெருவுல நிக்கணும். அதுக்காக தான் இந்த வீட்டை நான் வாங்குறேன். வாங்குறேன்றாங்க சிந்தாமணி. கரெக்டான நேரத்துல தான் செக் வச்சிருக்கீங்க. ஆல்ரெடி அந்த முத்து பணத்துக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு ஃபைனான்சியர் சொல்ல, அவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த வீடு அவன் கைக்கு கிடைக்கவே கூடாது. வேற யார் வீடா இருந்தாலும் வீடு போச்சேன்ற வலிதான் அவங்களுக்கு இருக்கும். ஆனா நான் வாங்கினாதான் இந்த சிந்தாமணி நம்மளை ஜெயிச்சு வீட்டை வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு அவங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு நாளும் இதை நினைச்சு தூக்கமே வரக்கூடாது அப்படின்னு சிந்தாமணி சொல்லிக்கிட்டு இருக்க. அடேங்கப்பா, எவ்வளோ குரூக்கடு மைண்டு அப்படின்னு பார்த்து அட்மையர் பண்ணிட்டு இருக்காரு ஃபைனான்சியர். அப்போ ஒரு ரோட்ல மீனா வண்டியில வந்துட்டு இருக்காங்க. அந்த ரோட்டோட கார்னர்ல நின்று பார்த்துட்டு இருக்க ஒரு ஆள் வேறொருத்தங்களுக்கு ஃபோன் பண்றாரு. அப்போ சிந்தாமணி கையில இருக்க மொபைல் ரிங்காக, கையில இருக்க பேக இந்திரா பொடிடா அப்படின்னு மெயின் அல்லக்கை கிட்ட கொடுத்துட்டு கால் அட்டன் பண்ணி சொல்லுமணின்னு சொல்லிக்கிட்டு 4 நகர்ந்து வர்றாங்க சிந்தாமணி. அக்கா, மீனா மட்டும் தனியா போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அவ வண்டியை மடக்கி நான் சொன்ன மாதிரி செஞ்சுடுங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரிக்காங்கிறவரு, டேய் வண்டி எடுறா அப்படின்னு தன் கூட இருக்கவன்ட்ட சொல்றாரு. டேய், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. முத்து சாதாரண ஆள் இல்ல, அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். எப்படியாவது அந்த பணத்தை எடுத்துடுங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரிக்கா நாங்க பாத்துக்கிறோம்க்கா அப்படிங்கிறாரு அந்த ஆளு. அவளை மடக்கி முதல்ல செக் பண்ணுங்க, கண்டிப்பா அவகிட்ட பணம் இருக்கும், அந்த பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரிக்கா அப்படியே பண்ணிடுறோம்க்கா அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்க. வண்டியை நிறுத்தி வச்சிருந்தவன் எடுத்து யூட்டர்ன் போட்டுட்டு இருக்கான். சரி, முத்து எங்க இருக்கான்னு தெரியுமாடா அப்படின்னு சிந்தாமணி கேட்க, மீனாவோட அம்மா வீட்டில் தான்க்கா அவன் கார் நின்றுகிட்டு இருக்குது. நம்ம ஆளுங்களை ஃபாலோ பண்ண போட்டிருக்கிறேன். அவன் வெளியே வந்தா இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றாரு அந்த ஆளு. சரி, அவன் வெளியில வந்தா அவனையும் ஃபாலோ பண்ணுங்க. ஜாக்கிரதடா, இந்த வீடு திரும்பவும் அவங்க கைக்கு போகவே கூடாது அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, இன்னொருத்தன் ரேஸ் கொடுத்துட்டு ரெடியா இருக்கான். சரிக்கா நான் பாத்துக்கிறேன்க்கா அப்படிங்கிற அந்த அடியால், டேய் போடா அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு சொல்றாரு. அப்போ ஒரு 4 பேர் அங்க வர்றாங்க. குட் மார்னிங் சார் அப்படின்னு ஃபைனான்சியர் கிட்ட சொல்ல, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லன்னு கேட்குறாரு அவரு. ஞாபகம் இருக்குங்க சார் அப்படின்னு கோரஸா சொல்றாங்க. நான் சொன்ன ரேட்டை கேட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் அமைதியா இருக்கணும் அப்படின்னு ஃபைனான்சியர் சொல்ல, ஓகேங்க சார்ங்கிறாங்க 4 பேரும். அப்படின்னு அவர் சொல்ல 4 பேரும் உள்ள போறாங்க. சிந்தாமணியை அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்க ஃபைனான்சியர் சிந்தாமணி கிட்ட வந்து, அந்த முத்துவும் மீனாவும் பணத்தோட வந்துட மாட்டாங்களே, அவன் தான் பணத்தை ரெடி பண்ணிட்டான்ல அப்படின்னு ஃபைனான்சியர் கேட்குறாரு. அந்த பணத்தோட அவங்க இங்கே வர முடியாது, அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன்றாங்க சிந்தாமணி. அவங்களே நினைச்சாலும் இந்த வீடு திரும்ப அவங்க கைக்கு போகாது அப்படின்னு சிந்தாமணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு ஃபைனான்சியர் தலையாட்டிட்டு அந்த பக்கம் போறாரு.
முத்துவோட கார் மீனாவோட அம்மா வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்க. அங்கே கொஞ்சம் பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. முத்து வர்றாரான்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு ஒரு அடியாள். எட்டி பார்த்துட்டு யாரும் வரலன்னு மறுபடியும் கடப்பக்கமாக வந்து நிற்கிறாரு. அங்கே ஏற்கனவே நின்றுட்டு இருக்கிற ஒரு ஆள், ஏய் என்னாச்சுன்னு கேட்குறாரு. டேய், அந்த முத்து இன்னும் வெளியே வர காணோண்டா அப்படின்னு சொல்ல, பணம் வாங்க அவன் வெளியே வந்து தானே ஆகணும், கண்டிப்பா வருவான்றாரு அந்த ஆளு. வரட்டும் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஆமாமா அவன் கார் இங்கே தானே நிற்குது, எப்படியும் கார் எடுத்துட்டு தானே போவான், அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல 2 பேரும் தலையாட்டிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. முத்து மேலிருந்து எட்டி பார்த்துட்டு கீழே இறங்கி வர்றாரு. ஒரு ஹெல்மெட்டை போட்டுக்கிறாரு அவரு. டேய், அவன் மிஸ் ஆயிடக்கூடாதுடா அப்படின்னு ஒரு அடியால் சொல்லிட்டு இருக்காரு. டேய், கார் இங்கே தானே நிக்குது, கார் எடுக்காம எப்படி போவான், அதெல்லாம் மிஸ் ஆக மாட்டான், பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. முத்து ஹெல்மெட்டை போட்டு பக்கிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு நேராக சர்சர்னு வந்து ஒரு வண்டி எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் மீனா காடு மேடெல்லாம் சுத்துற மாதிரி ரோடா சுத்திக்கிட்டு இருக்க. அந்த ரவுடிங்களும் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. மீனா ஒரே ரேசிங்ல போயிட்டு இருக்க. இந்த ரவுடிங்க வண்டியில பின்னாடி சேசிங்ல போயிட்டே இருக்காங்க. மீனா ரொம்பவே ஸ்பீடா போக இவங்களும் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி 2-3 ரோடு தாண்டினதும் ஒரு ரோட்ல மீனாவோட வண்டி இடிக்கிற மாதிரி போய் நிறுத்துறாங்க. ஏய் ஏய் ஏய், பார்த்து வர மாட்ட அப்படின்னு மீனா கத்திக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அவங்க கனவுல வந்த மாதிரியே கத்தி எடுத்துட்டு ஒருத்தன், ஏய் கத்துன கழுத்தை கிழிச்சிருவேன், ஏய் ஒழுங்கா இறங்கு இறங்கு அப்படின்னு கத்திய காட்டிட்டு இருக்கிறாப்ல. ஏய் பணம் உள்ள இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மீனா வண்டியை விட்டு இறங்கி பாக்ஸ் எடுத்துட்டு இருக்கவனை போய் ஏய் விடுறா அப்படின்னு கத்திக்கிட்டே பாக்ஸை இறுக்கி பிடிக்கிறாங்க. ஏய் சத்தம் போடக்கூடாது அப்படின்னு கத்திய காட்டுறான் அந்த ஆளு. அந்த கருப்பு சட்டக்காரன் பெட்டியை திறந்து அதுக்குள்ள இருந்து ஒரு பேக் எடுத்துக்கிறாப்ல. ஏய் பணம் இருக்குடா அதுல, டேய் டேய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், கத்திக்கிட்டே இருக்கிற, டேய் போடா போய் வண்டி எடுறா அப்படின்னு சொல்ல அந்த ஆளு கொண்டு போன பேக்கை வண்டியில் வைக்கிறாரு. இன்னொருத்தன் கத்திய மீனாவோட கழுத்துக்கிட்ட காட்டிக்கிட்டே நிக்க, ஏய் 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 பணம், டேய் டேய் நில்றா அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்தியை மடக்கிட்டு அந்த ஆள் போட இன்னொருத்தன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஏய் ஏய் நில்லு நில்லு ஏய் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுற மீனா வண்டி போயிடவும் திரும்பி வர்றாங்க. பாக்ஸ்குள்ள அவங்களோட பர்ஸ் இருக்கு, அதுல இருந்து மொபைல் எடுக்கிறாங்க. ஒரே படபடப்போட போன் எடுத்து அவங்க காதுல வைக்க இங்க முத்துவோட மொபைல் ரிங் ஆகுது. ஏங்க நாம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுங்க அப்படின்னு மீனா நடந்த விஷயத்த போன்ல முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. முத்துவும் கேட்டுட்டு சரி உனக்கு எதுவும் ஆகலன்னு கேக்குறாரு. இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல, சரி நீ கிளம்பி போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு முத்து. சரிங்க என்ன படபட சொல்கிறாங்க மீனா. அடுத்து அவங்க பர்ஸில் மொபைலை வச்சுட்டு அதை பின்னாடி பேஸ்கெட்டில் வச்சுட்டு வண்டி எடுக்கிறாங்க. முத்து இன்னொரு பக்கம் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டு ஒரு இடத்துக்குள்ளார போயிட்டு இருக்காரு. அப்போ மொபைல் ரிங்காக எடுத்து அட்டன் பண்ணுறாரு. ஏங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, சீக்கிரம் வந்துருங்கன்றாங்க மீனா. மீனா நீ ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கேன்ல, ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், வீடு நம்ம கையை விட்டு போகாது, சரியா, நான் வந்துடுறேன் அப்படின்னு முத்து குடுகுடுன்னு தன்ராஜ் சார் வீட்டுக்குள்ளே ஓடி வர்றாரு. அப்போது சிவராமன் சார் அங்கே உட்காந்துருக்க. முத்துவுக்கு நான் கேரண்டின்னு தன்ராஜ் சார் சொல்லிட்டு இருக்காரு. வேகமாக வர்ற முத்து, சார் 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 வணக்கம் சார் அப்படின்றவர் சிவராமன் சாருக்கு வணக்கம்ன்றாரு. சார் என் ஒய்ஃப் இப்போதாங்க சார் ஃபோன் பண்ணாங்க, அந்த சிந்தாமணி பணத்தை கட்ட விடாமல் இருக்கிறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க சார், கொஞ்சம் லேட்டானா கூட ஏலம் முடிஞ்சிடும் சார், நீங்கள் சீக்கிரம் பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் போய் கொடுத்துட்டு வந்துடுவேங்க சார் அப்படின்னு முத்து ஒரே பரபரப்பாக கேட்க, இருப்பா முதல்ல டாக்குமெண்ட்ஸில் சைன் போடு, எனக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும்ல, அப்பதான் பணம் கொடுக்க முடியும்ன்றாரு சிவராமன். சார் நான் பணத்தை கொண்டு போய் கட்டிட்டு வந்துட்டு கூட உங்களுக்கு கையெழுத்து போட்டு தர்றேன், நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன், டைம் ஆயிட்டு இருக்கு சார் அப்படின்னு முத்து கேட்க, தம்பி அப்படிலாம் பண்ண முடியாது, அதுவும் இல்லாம பணம் கார்ல வந்துகிட்டு இருக்கு, என் டிரைவர் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறான், முதல்ல நீ சைனை போடுங்கிறாரு சிவராமன். சார் என்னங்க சார் இப்போதான் எடுத்துட்டு வர்றாங்கன்னே சொல்றீங்க, லேட் ஆகிட போகுதுங்க சார் அப்படின்னு முத்து படபடுக்கிறாரு. முத்து பயப்படாத, அதான் வந்துகிட்டு இருக்காருன்னு சொல்றாருல அப்படிங்கிறாரு தன்ராஜ் சார். சார் சிந்தாமணியை அவ ஆளுங்களை வச்சு ஏலத்தை எடுக்க பார்க்குறாங்க சார், ரொம்ப அர்ஜென்ட்டுங்க சார், அதுதாங்க சார்ங்கிறாரு முத்து. எனக்கு புரியுது முத்து, நீ அவசரப்படுறதுனால எதுவும் நடக்க போறதில்ல, முக்காவாசி கடலை தாண்டிட்ட, இன்னும் கொஞ்சம் தானே, பணம் கிடைச்சிரும், சைன் பண்ணுங்கிறாரு தன்ராஜ் சார். கொடுங்க சார்
அப்படின்னு முத்து பேப்பரை வாங்க பேனாவையும் சிவராமன் சார் கொடுக்குறாரு. அவர் வேக வேகமாக சைன் பண்ணுறாரு. அவர் ஒவ்வொரு பேப்பரை எடுத்து படப்படன்னு சைன் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே ஏலத்துக்கான எல்லா வேலையும் ரெடி ஆயிடு. உள்ளர ஃபைனான்சியர் சிந்தாமணின்னு உட்கார்ந்துருக்க. அவங்க 2 பேர் பின்னாடி அவங்க அல்லக்க இங்க நின்றுட்டு இருக்காங்க. ஏலம் எடுக்க வந்த 4 பேரும் 4 சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பெருமூச்சு விடுற சிந்தாமணி சுத்தி முத்தி பார்த்துட்டு, விஜயா வீடு என் கைக்கு வரப்போகுது, இந்த கண்கொள்ளாத காட்சியை பார்க்க அவ இல்லையே அப்படின்னு சிரிக்கிறவங்க, அண்ணாமலையை நினைச்சாதான் கொஞ்சம் பாவமா இருக்குது. அந்த ஆள் எங்க நொந்து போய் உட்கார்ந்துருக்காரோ தெரியல அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க. பினான்சியர் அமைதியா கேட்டுட்டு இருக்காரு. ஒரு மரச்சேர்ல உட்கார்ந்துருக்கவரு பேப்பரை இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டு, இங்க யார் யாரெல்லாம் ஏலம் எடுக்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, அந்த 4 பேரும் கையை தூக்குறாங்க. நான் வந்திருக்கேங்க சார், நான் வந்திருக்கேங்க சார் அப்படின்னு ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க 4 பேரும். படிங்க அப்படின்னு உட்கார்ந்துருக்கவரு சொல்ல, அண்ணாமலை என்பவருடைய இந்த வீடு தனி நபர் கடன் தொகையை திருப்பி செலுத்த தவறியதால் சட்டப்பூர்வமாக ஏலத்தில் விடப்படுகிறது. இந்த வீட்டுடைய கடன் வட்டியோடு சேர்த்து மொத்தம் 38 லட்சம் ரூபாய் நிலுவையில் உள்ளது அப்படின்னு அவர் படிச்சுக்கிட்டு இருக்க. சிந்தாமணியோட மொபைல் ரிங் ஆகுது. அவங்க போன் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி போக பினான்சியரும் திரும்பி பார்க்குறாரு. சிந்தாமணியோட மெயின் அல்லக்கையும் போற சிந்தாமணியவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. சிந்தாமணி வெளியே கேட்டை தாண்டி வந்து போன் அட்டன் பண்ணி என்னடான்னு கேக்குறாங்க. அக்கா, மீனா கிட்ட இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன்க்கா அப்படின்னு ஒரு அடியால் சொல்ல, அப்படின்னு காதும் மனமும் குளிர்ச்சியாக முகத்துல புன்னகையோட சிரிக்கிறாங்க சிந்தாமணி. இப்பதாண்டா சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, சொன்ன வேலைய கரெக்டா செஞ்சிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏலம் விட ஆரம்பிச்சிருவாங்க. நான் வீட்டை வாங்கிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரிங்காங்கிறாரு அந்த ஆளு. பணத்தை கொண்டு போய் நம்ம வீட்டுல பத்திரமா வச்சிரு அப்படின்னு சிந்தாமணி இந்த காதுல இருந்து இந்த காது வரல இழிச்சுக்கிட்டு சொல்ல, சரிங்கக்கான்றாங்க ஆப்போசிட்ல. சிந்தாமணி போனை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமும் பெருமிதமா திரும்ப அங்க மீனா வண்டியில வந்துகிட்டு இருக்காங்க. சிந்தாமணிக்கு சுருக்குன்னு இருக்குது. எங்கேயாவது ரோட்ல உளுந்து புரண்டு அழுதுகிட்டு இருப்பா, இல்ல ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல கதறிக்கிட்டு இருப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க இப்ப வண்டியில வர்றத பார்த்து அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. மீனாவும் சிந்தாமணிய பார்த்துக்கிட்டே கொண்டு வந்து வண்டியை நிறுத்துறாங்க. இவ எதுக்கு இங்க வந்து இருக்கிறா? பணத்தை தான் நம்ம ஆளுங்க அடிச்சுட்டாங்களே அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கவே, மீனா முகமெல்லாம் வாடி போய் ரொம்பவே சோகமா வண்டியை நிறுத்திட்டு இறங்கி ஹெல்மெட்டை கழட்டி மாட்டுறாங்க. மீனாவோட முகத்தை பார்த்த உடனே சிந்தாமணிக்கு ரொம்ப உற்சாகம் ஆயிடுது. உடனே அவசரமா சந்தோஷத்தை தத்து எடுத்துக்கிட்டு மீனா கிட்ட வர, மீனா எரிச்சலோட முகத்தை திருப்பிக்கிறாங்க. என்ன மீனா, இந்த பக்கம் வந்திருக்கிற? பழக்க தோஷத்துல வந்துட்டியா? இப்ப நீ இந்த வீட்டோட மருமக இல்ல, இனிமே இந்த வீடே உங்க குடும்பத்தோட இது இல்ல அப்படின்னு சிந்தாமணி நக்கலா சொல்லிட்டு இருக்க. மீனா அப்படியே திரும்பி அவங்க முகத்தை பாக்குறாங்க. என்ன பாக்குற? ஏலம் விட போறாங்க, வீட்டை விலைக்கு வாங்கறதுக்கு ஆட்களும் வந்துட்டாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, தெரியும்னு வெடுக்குன்னு சொல்றாங்க மீனா. அப்புறம் எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சிந்தாமணி கேட்க, எங்க வீட்டை மீட்டுடலான்னு நினைச்சோம், ஆனா முடியல, எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், எங்களால முடியாம போச்சு அப்படின்னு மீனா ரொம்ப சோகத்தோட சொல்லிட்டு இருக்க. சிந்தாமணிக்கு உள்ளர சந்தோஷம் அருவி மாதிரி வழிஞ்சிட்டு இருக்கு. சோ அப்படின்னு உச்சி கொட்டிட்டு சிந்தாமணி சிரிச்சிட்டு இருக்க. மீனா ரொம்பவே சோகமும் அழுத்தமா பாக்குறாங்க. தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா இப்படிதான். முழமா பூ வைத்து குடிசை வீடு வாங்கறதுக்கே முடியாது, 38 லட்சம் கொடுத்து வீட்டை மீட்கிறதுக்கு கனவு கண்டா இப்படிதான். கனவு தர மட்டமா போகும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடு இந்த இடத்துல இல்லாம போயிடும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, மீனாவுக்கு ஒரு மாதிரி திடுக்குன்னு இருக்கு. நிமிந்து பார்த்து, இப்ப நீ என்ன வேணும்னாலும் பேசலாம், ஏன்னா நீ ஜெயிச்சுட்ட, நாங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு மீனா முகத்தை திருப்பிக்கிறாங்க. அதுதானே உண்மை, நான் ஜெயிச்சுட்டேன், இனிமே இந்த வீட்டுக்குள்ள உங்களால வரவே முடியாது அப்படின்னு சந்தோஷமா சொல்ற சிந்தாமணி கொஞ்சம் குழப்பத்தோட, அப்புறம் நீ எதுக்கு இங்க வந்தன்னு கேக்குறாங்க. வீட்டை மீட்க தான் முடியல, வீடு ஏலத்துல போறத கடைசியா பார்க்கலான்னு வந்த அப்படின்னு மீனா சோகத்தோட சொல்ல, ஓ பாரு, இனிமே உன்னால வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும், நல்லா வீட்டை பார்த்துட்டு வேதனை பட்டுட்டு போ, வரட்டா அப்படின்னு மனசு நிறைய சந்தோஷமும் முகம் நிறைய சிரிப்புமா புடவை விளம்பரத்துல புடவை முந்தானிய விசிறுற மாதிரி ஒரு விசிறிக்கிட்டு உள்ளர போறாங்க சிந்தாமணி. எவ்வளவு கொடூர புத்தி,
அடுத்தவங்களுக்கு எடுக்கிறதுல எவ்வளவு சந்தோஷம், எப்படி போறா பாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க மீனா. கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க மீனா பேஸ்கெட்ல இருந்து அவங்க பர்ஸ் எடுத்து அதுலேருந்து மொபைல் எடுத்து முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க. முத்து சிவராமன் சாருக்கும் தன்ராஜ் சாருக்கும் இடையில நின்றுட்டு இருக்காரு. சிவராமன் சார் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு. முத்து மொபைல் ரிங்காக எடுக்கிறாரு. சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடுறாரு. என்ன மீனா, நான் இன்னும் இங்கதான் இருக்கேங்கிறாரு அவரு. பணத்தை கொடுத்துட்டாங்களான்னு மீனா கேக்குறாங்க. இன்னும் பணம் தரல மீனா, என்ன பண்றதுன்னே தெரியல, இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க, ஏலம் வேற ஆரம்பிக்க போகுது, எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனா ரொம்பவே பரிதாபமும் சங்கடமா சொல்றாங்க. நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்க வந்துடுறேன், நீ கவலைப்படாத, நம்ம வீடு நம்ம கைக்கு வரும் அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்றாங்க மீனா. சரி ஓகே வர்றேன் அப்படின்னு போனை வச்சுட்டு ரொம்பவே ஆர்வமா உள்ளர போறாரு முத்து. கடைசி செகண்ட் வரையிலும் இவங்க டென்ஷனா இருக்காங்களோ இல்லையோ, இருக்கவங்களையும் பயங்கர டென்ஷன் பண்ணி தான் விடுவாங்க போல இருக்கு. உள்ளர சிவராமன் சாரும் தன்ராஜ் சாரும் பேசிட்டு இருக்க முத்து வந்து ஒரு செகண்ட் நிக்கிறாரு. அவரால் நிற்கவும் முடியல, ஒரே படபடப்பா இருக்கு. சார் பணம் எப்பங்க சார் வரும், அங்க ஏலம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, பணம் வந்துகிட்டு இருக்குப்பா, வந்த உடனே தரப்போறேன், ஏன் அவசரப்படுறேன்னு சிவராமன் கேக்குறாரு. சார் எனக்கு இங்க நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்குங்க சார், வீடு போயிடுச்சுன்னா நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு முத்து கெஞ்சுறாரு. ஆமாங்க முத்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான், நீங்க உங்க ஆளுங்க கிட்ட பேசி கொஞ்சம் வேகமா வர சொல்லுங்க அப்படின்னு தன்ராஜ் சாரும் சொல்றாரு. சார் சொல்லுங்க சார் ப்ளீஸ் என்ன முத்து சொல்ல, அவர் மொபைல் எடுக்கிறாரு. முத்து உடம்பெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்கிட்டு இருக்குது, பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. ஊஃப் ஊஃப் அப்படின்னு ஊதி உடம்போட சூட்டை குறைச்சிக்க முயற்சி பண்றாரு. அவரு யாருக்கோ கால் பண்ண மொபைல் ரிங் ஆகுது. 3வது ரிங்ல எடுக்க, யோ எங்கேயா இருக்க, சீக்கிரம் வாயான்றாரு. என்னையா சொல்ற, எப்படி இது நடந்துச்சு, கொஞ்சம் ஜாக்கிரதையா வரக்கூடாதா, சரி சீக்கிரம் முடிச்சிட்டு வா அப்படின்னு சிவராமன் போனை வைக்கிறாரு. கேட்டுட்டு இருக்க முத்துவுக்கு தலைய வெடிக்கிற மாதிரி இருக்கு. சார் என்னங்க சார் ஆச்சுன்னு கேக்குறாரு. இதோ பாருப்பா, பணம் கொண்டு வர்ற அவசரத்துல ஓவர் ஸ்பீட்ல வந்திருக்கான், போலீஸ் புடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம், பர்ஸ வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்திருக்கிறான், அவன் லைசன்ஸ் அதுல மாட்டிக்கிச்சு, இப்ப அவனை புடிச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறாங்களாம் அப்படின்னு சிவராமன் சொல்ல, நொந்து நூடுல்ஸ் ஆகிற முத்து, சார் என்னங்க சார் சொல்றீங்க, இப்ப நான் அங்க போகலன்னா ஏலம் விட்டுருவாங்க சார், ஏதாவது பண்ணுங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன எனக்கே ஆர்டர் போடுறியா அப்படிங்கிற மாதிரி சிவராமன் பார்க்க, சார் ப்ளீஸ் சார், எல்லாமே போயிடுங்க சார், எங்க அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேங்க சார், நாங்க எல்லாரும் திரும்ப அந்த வீட்டுக்கு போகணுங்க சார், ப்ளீஸ் சார் முத்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், அவனே போலீஸ்ல மாட்டி நடு ரோட்ல நின்னுகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சிவராமன் சொல்ல, முத்துவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சார் நான் தான் பேப்பர்லாம் சைன் பண்ணிட்டேன் இல்லைங்க சார், அவரு எங்க இருக்காருன்னு கேளுங்க சார், நானே போய் பணத்தை வாங்கிக்கிட்டா, நீங்க அவருக்கு ஒரு போன் மட்டும் பண்ணி சொல்லிடுங்க சார் அப்படின்னு முத்து கேட்க, சிவராமன் யோசிக்கிறாரு. இதுவரையிலும் கண்ணு திறந்து இந்த பூசணிக்காய் மாதிரி உட்கார்ந்து இருந்தவரு அப்படியே யோசனையா கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருக்காரு. முத்து அவர் முகத்தையே ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்காரு. உள்ளர ஏலம் ஸ்டார்ட் ஆயிடுது, 51 லட்சம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்க, அங்க சிந்தாமணியும் பைனான்சியரும் ரொம்ப ஆவலா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி மீனாவும் அண்ணாமலையும் நின்றுட்டு இருக்காங்க. அண்ணாமலை பயத்தோட மீனாவை பார்த்து, யாராவது பெரிய வேலையா கேட்டு முடிச்சுட்டா எல்லாமே முடிஞ்சு போயிருமே அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க, சிந்தாமணி ரொம்ப அசால்ட்டா 52 லட்சம்ன்றாங்க, இதுக்கு மேல கேட்கலன்னா இதையே கடைசி தொகையா எடுத்துக்கிட்டு ஏலத்தை முடிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு ஏலம் விடுறதுக்கு வந்திருக்க ஆபீசர் சொல்றாரு. 52 லட்சம் ஒரு தரம் அப்படின்னு டவாலி கையில இருக்க மணி அடிக்கிறாரு. அண்ணாமலையும் மீனாவும் பயங்கர டென்ஷனோட அப்படியே மொழி வெறிய பார்த்துட்டு நிக்கிறாங்க. அப்போ டவாலி 52 லட்சம் 2 தரம் அப்படின்னு சொல்ல, அண்ணாமலையும் மீனாவும் ரொம்பவே பயத்தோட ஒருத்தர் எல்லா நம்பிக்கையும் இழந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.